அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கனிய சகோதர சகோதரிகளே, இது இறுதி தூதரின் இறுதி ஹஜ் பேருரை பாகம் 20, சம்பந்தியும் சமபந்தியும். 80களில் நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு கிராமமே இஸ்லாத்தை தழுவியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் மதத்தை விட்டு வெளியே போய்விடக்கூடாது என்பதற்காக இந்து மத தலைவர்கள் சபபந்தி போஜனம் நடத்தினார்கள். அப்போது அந்த மக்கள் எழுப்பிய கேள்வி இதுதான்: சபபந்தி போஜனம் வேண்டாம், சம்பந்தி போஜனம் தான் சம்பந்தி போஜனம் நடத்த முடியுமா என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அந்த கேள்வியை கேட்பதற்கு நமக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப வெறியை தகர்க்கும் வகையில் தன்னிடம் வளர்ந்த ஜெயித் என்ற அடிமைக்கு தனது அத்தை மகள் ஜைனபை திருமணம் செய்து வைத்திருந்தார்கள். இது அரபு உலகிற்கு ஒரு அதிசய நிகழ்வாக இருந்தது. இவ்விருவருக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விவாக விலக்கு நிகழ்ந்தாலும் அரபகத்தில் நிலவிய உயர்குலத்தவர்கள் தங்களுக்குள் தான் சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மரபு உடைக்கப்பட்டது. தங்களுக்குள் தான் சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த மரபு உடைத்தெறியப்பட்டது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று நிகழ்த்தி காட்டிய மிகப்பெரிய அற்புதம். அனைவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் என்று திருமறை குர்ஆன் கூறுவது போல குலம் குறுக்கே நிற்காத வண்ணம் இறையச்சந்தான் சம்பந்தத்திற்குரிய அளவுகோல் என்று நிலைநாட்டி தீண்டாமையை அன்றே தகர்த்தெறிந்தார்கள். இதுதான் இஸ்லாம். இந்த அற்புதமான இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி பாருங்கள். அடுத்த வினாடியே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு என்று சொல்லிவிட்டீர்களேயானால் அடுத்த வினாடியே, அடுத்த ஒரு செகண்ட் போதும், உங்கள் பின்னால் உள்ள அனைத்தும் மறைந்துவிடும். அனைவரும் உங்களை பாய் என்று கை கூப்பி சலாம் கூறும் வழிமுறை உருவாகும். இது நாங்கள் கற்பனையோ கதையோ அல்ல, உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வை கூறுகிறோம். நீங்கள் காலமாக எத்தனை ஆண்டுகள் போராடினாலும் உங்களால் இந்த போராட்டத்தில் வெல்ல முடியாது. அதற்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான். அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஓரிரை கொள்கையில், அந்த சத்திய கலிமாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி முன் வாருங்கள்.